வணக்கம். நீங்க இலங்கையோட ஒரு யங் டெக் ப்ரொஃபஷனலா உங்க கெரியரை அடுத்த லெவலுக்கு, அதாவது மிடில் ஈஸ்டுக்கு கொண்டு போக ரெடியா இருக்கீங்களா? 2025க்கு அப்புறமா உங்களுக்காக அங்க என்னென்ன பெரிய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, அதை எப்படி கரெக்டா பிடிக்கிறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த பயணத்தை 6 முக்கியமான பகுதிகளா பிரிச்சிருக்கோம். முதல்ல நம்ம நாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் கல்ஃப் நாடுகள்ல டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். அங்க ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, அதை இங்க ஸ்ரீலங்காலேயே எப்படி கத்துக்கிறது, இதுல என்னென்ன சவால்கள் இருக்கு, கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்காக ஒரு சூப்பரான கெரியர் பிளானை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த உலகளாவிய கனவுக்கான விதை நம்ம நாட்டுக்குள்ளேயே எப்படி ஊன்றப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஆமா, உங்க பயணம் இங்க இருந்து தான் தொடங்குது. $3 பில்லியன். நினைச்சு பாருங்க, இலங்கையோட ஐடி இண்டஸ்ட்ரி சீக்கிரமே இவ்வளவு பெரிய மார்க்கெட்டா மாறப்போகுது. இது நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு பவர்ஃபுல்லான டெக் எக்கோசிஸ்டத்தை உருவாக்குது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஆரம்பம்தான். இந்த வளர்ச்சியோட அடுத்த சாப்டர் எழுத போறது உங்கள மாதிரி ஆளுங்க தான். ஆமாங்க, இந்த வளர்ச்சிக்கு நீங்க தான் சென்டர் பாயிண்ட். நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறது சும்மா ஒரு வேலை இல்ல, நம்ம நாட்டோட எதிர்காலத்தையே உருவாக்குற ஒரு பாதை. இந்த நினைப்பு உங்க பயணத்துக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். இந்த வளர்ச்சி தானா நடக்கல. இதுக்கு பின்னால தேசிய டிஜிட்டல் வியூகம் 2030ன்னு ஒரு தெளிவான திட்டம் இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, உங்க துறைக்கு கிடைக்கிற சப்போர்ட் தற்காலிகமானது இல்ல, அது ரொம்பவே நிலையானது. இது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல உத்தரவாதம். ஓகே, இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம். மிடில் ஈஸ்ட் ஏன் நம்ம ஸ்ரீலங்கன் டேலண்ட்டுக்கு ஒரு முக்கியமான இடமா இருக்குன்னு பாப்போம் வாங்க. சரி, வளைகுடா நாடுகள் ஏன் உங்க கரியரை அங்க பில்ட் பண்ணணும்? நல்ல சம்பளம் கிடைக்கும், அது ஓகே. அதையும் தாண்டி உங்களுக்கு அங்க என்ன ஸ்பெஷலா காத்துக்கிட்டு இருக்கு? வாங்க அதுக்கான காரணங்களை பார்க்கலாம். அங்க திறமையான டெக் ஆளுங்களுக்கு பயங்கர டிமாண்ட். கவர்ச்சிகரமான, அதுவும் டாக்ஸ் இல்லாத சம்பளம், இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், கெரியர் growth, மல்டிகல்ச்சரல் ஒர்க் என்விரான்மெண்ட், இதெல்லாம் சும்மா வார்த்தைகள் இல்ல. UAE, சவுதி அரேபியா மாதிரி நாடுகள்ல உங்க கெரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போற உண்மையான வாய்ப்புகள் இதெல்லாம். வாய்ப்புகள் எங்க அதிகமா இருக்கு? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி. ஏன் இந்த 3 துறைகள்? ஏன்னா கல்ஃப் நாடுகள் வெறும் எண்ணெய் மட்டும் நம்பி இல்லாம இப்போ நியோ மாதிரி ஸ்மார்ட் சிட்டிகளையும் டிஜிட்டல் எக்கானமியும் வேகமா உருவாக்கிட்டு வர்றாங்க. அதனால தான் இந்த 3 ஃபீல்ட்லயும் இப்போ பெரிய தேவை இருக்கு. உங்க கவனம் இங்க இருந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம். இந்த காம்படிட்டிவான மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் தேவைன்னு இப்ப பார்க்கலாம். ஃபியூச்சரை உருவாக்குற வேலைகள்ல இது ரொம்ப முக்கியமானது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டரா ஆக்குறதுக்கும் ஆட்டோமேஷனை கொண்டு வரதுக்கும் தேவையான ஸ்மார்ட் சிஸ்டம்ஸை உருவாக்குறது தான் ஒரு AI இன்ஜினியரோட வேலை. ஒவ்வொரு டிஜிட்டல் வளர்ச்சிக்கு பின்னாலேயும் ஒரு நிழல் இருக்கு, அதுதான் சைபர் த்ரெட். இந்த டிஜிட்டல் உலகத்தை பாதுகாக்கிற காவலர்கள் தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கு ரொம்ப அதிக டிமாண்ட் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறை. உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் ஒரு பவர்ஃபுல் இன்ஜின்னா, உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் அதை சரியான வழியில கொண்டு போற ஸ்டீரிங். இந்த ரெண்டும் சரியான அளவுல கலந்திருந்தா மட்டும்தான் மத்தவங்கள விட நீங்க தனிச்சு தருவீங்க. சரி, இப்ப மறுபடியும் ஸ்ரீலங்காவுக்கு வருவோம். இந்த உலகத்தரம் வாய்ந்த ஸ்கில்ஸ் நம்ம நாட்டுக்குள்ளேயே எப்படி வளர்த்துக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. சரியான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுக்கிறது தான் உங்க கரியரோட முதல் படி. நீங்க சேரப்போற இடத்துக்கு அங்கீகாரம் இருக்கா? இண்டஸ்ட்ரியோட நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கா? அவங்க பாடத்திட்டம் அப்டேட்டடா இருக்கா? படிச்சு முடிச்சதும் வேலைக்கு கேரண்டி இருக்கா? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு IITயோட AI சர்டிஃபிகேட், ஸ்லிட்டோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரி, இல்லனா LNBTயோட ஜப்பானிய ICT ட்ரைனிங், இதெல்லாம் நல்ல ஆப்ஷன்ஸ். இது ஒரு சின்ன லிஸ்ட் தான். இதே மாதிரி தரமான வேலைவாய்ப்பை மையமா வச்ச கோர்ஸ்களை தேடி பிடிச்சு சேருங்க. இப்ப நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம், அதாவது ரியாலிட்டி செக். வாய்ப்புகளை பத்தி பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனா அதுல இருக்கிற சவால்களை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால புத்திசாலித்தனமா முடிவெடுக்க முடியும். ஒரு பக்கம் வாய்ப்புகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் யதார்த்தம் இருக்கு. அதிக சம்பளம் கிடைக்கும்னு கனவோட போனீங்கன்னா அங்க பயங்கரமான போட்டியும் அனுபவம் இல்லாதது ஒரு பெரிய தடையாவும் இருக்கும்னு நீங்க உணர்வீங்க. இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தயாராகிறது ரொம்ப அவசியம். அங்க வேலை செய்யற ஒரு ஸ்ரீலங்கன் டெவாப்ஸ் இன்ஜினியர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ஸ்ரீலங்காலேயே சம்பாதிக்கிற ஒரு கேவலமான பேக்கேஜ் தான் கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்த அனுபவம் நமக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுக்குது இல்லையா? சரி, வாய்ப்புகளை பார்த்துட்டோம், யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கான வெற்றி பாதையை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இதோ உங்க வெற்றிக்கான ஒரு 5 ஸ்டெப் ஃபார்முலா. 1. சர்டிஃபிகேஷன் பண்ணுங்க. 2. ஸ்ரீலங்கால எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. 3. ஆன்லைன்ல நெட்வொர்க்கிங் பண்ணுங்க. 4.
நம்பிக்கையான ஏஜென்சிய மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா 5வது ஸ்டெப், இங்க இருந்தே வேலைய கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. இதுதான் ஒரு கெரியரை உருவாக்குறதுக்கான ஸ்மார்ட்டான வழி. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட இலக்கு சும்மா ஒரு வேலை தேடுறது இல்ல, ஒரு கெரியரை பில்ட் பண்றது. அதுக்கு அவசரத்தை விட ஒரு சரியான பிளானிங் தான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து. உங்க முன்னாடி லட்சியம் இருக்கு, உலகளாவிய வாய்ப்பும் இருக்கு. இந்த வழிகாட்டி மூலமா உங்க வெற்றிக்கான ரோட் மேப்பை நீங்க எப்படி வரைய போறீங்க? உங்க எதிர்காலம் உங்க கையில தான்.